ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். குட் பை டக்லியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னை வரைக்குமே கிட்டத்தட்ட 4 மாதமாக பார்த்தீங்கன்னா ஏகே அடுத்த படத்துக்கான டாக்ஸோ அடுத்த படத்துக்கான அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதோ எந்த வேலையுமே பண்ணாமல் இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரொஃபஷனையே வேற ஒரு டைரக்ஷனில் நம்ம ஏகே கொண்டு போய்கிட்டு இருந்தார். ரசிகர்களுமே கூட குட் பை டக்லிக்கு அப்புறம் நம்ம ஏகே அடுத்த படம் நடிக்க மாட்டார், முழுக்க முழுக்க கார் ரேசிங்கில் மட்டும்தான் இருக்க போகிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக டெல்லியில் நடந்த பத்மபூஷன் அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கலந்துக்கிட்டு அவார்டும் வாங்கியிருந்தாரு. அப்போது அந்த ஃபங்க்ஷனில் இருந்த நிறைய பெரிய பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கிட்ட நீங்கள் அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன ஜானரில் படம் பண்ண போகிறீங்க, எந்த காம்பினேஷனில் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்ம ஏகே கிட்ட கேட்டிருக்காங்களா. ஃபங்க்ஷன் முடிச்சு வெளியில் ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அங்கிருந்த ஒரு சில ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி படத்தில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் படம் எப்போ, நெக்ஸ்ட் படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே கியூரியஸ் ஆகி AK-64 படத்தை பற்றி மட்டுமே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலே நம்ம ஏகே கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாராம். அப்படி இருந்துமே அங்கிருந்த 1-2 பேர் ஆதிக்கு தானே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஏகே சிரிச்சுட்டு தம்ஸ் அப் பண்ணிட்டு போயிட்டாராம். பட் இதை பற்றி நம்ம ஏகே ஒரு தெளிவான அப்டேட் சொல்லினாலுமே கூட அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஏகே சொன்னதன் மூலிமா நெக்ஸ்ட் படம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு இதன் மூலிமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆதிக்கு தானே இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு ஃபேன் சைட்லேருந்து கேட்கும்போது தம்ஸ் அப் காட்டிட்டு சிரிச்சுட்டு போயிருப்பாரு. இது மூலிமா அடுத்த படத்தோட டேரக்டர் ஆதிக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட நிறைய நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரையா சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. மகள் திருமணி அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவரோட ஓன் ஸ்டோரியிலே ட்ராவல் பண்ணி வச்சா தடம் மாதிரி ஒரு தரமான படத்தை நம்ம ஏகேவுக்கு கொடுப்பாரு. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.